2 பச்சை மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு தேவையான அளவு. அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டையும் எடுத்து இடித்து வச்சுக்கணும். புளி தேவையான அளவு, அரைச்சி வச்ச தக்காளி 2 கத்திரிக்காய், தேவையான அளவு தேங்காய் அரைச்சி வச்சுக்கணும். குழம்பு மிளகாய் 3 ஸ்பூனு, மஞ்சள் 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு. உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். ஊற வச்ச புளியை நன்றாக பிசைஞ்சி 1 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நன்றாக பிசைஞ்சி புளி தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதில் 2 தக்காளி அரைச்சி வச்சதை ஊற்றி நன்றாக கலந்து கொள்ளவும். அரைச்சி வச்ச மீன் குழம்பு தூளை நம்ம இப்போ போட்டுக்கணும். நல்லா ஃபைனாக அரைச்சி வச்ச தேங்காவை இப்போ ஆட் பண்ணிக்கணும். இதையும் நல்லா பிசைஞ்சு கலந்து வச்சுக்கணும். ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கணும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா சூடு வரக்குள்ள வெட்டி வச்ச கத்திரிக்காயை போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா அந்த கத்திரிக்காயை வதக்கி எடுத்து வச்சுக்கணும். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இடித்து வச்ச வெங்காயமும் பூண்டும் வெட்டி வச்ச வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஆனால் தேவையான உங்களுக்கு எதளவுக்கு தேவையான அளவு உப்போ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான க்ளீன் பண்ணி வெட்டி வச்சு க்ளீன் பண்ண மீனை ஆட் பண்ணிக்கலாம். வச்ச கத்திரிக்காயையும் ஆட் பண்ணிக்கலாம்.
மூடியை போட்டு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பில் ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுக்கோங்க, கொதித்த பிறகு சிம்மில் வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. மீனும் நல்லா வெந்துடுச்சு, கத்திரிக்காயும் நல்லா வெந்துடுச்சு.